தமிழ்நாடு வெல்லும். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தன்னை வேட்பாளராக விஜய் அறிவிக்கும் போது என்ன வார்த்தையை பயன்படுத்தினாரு? ஜோசப் விஜய். எப்பவுமே தன்னை விஜய் என்று மட்டும் சொல்லக்கூடிய நபர் அன்னைக்கு மட்டும் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அழுத்தி சொல்வதை பார்க்க முடிஞ்சு. இதற்கு முன்பு இஃப்தார் விழாவில் பேசக்கூடிய விஜய் என்ன சொன்னாரு? நாங்க எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலையோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். மதசார்பற்ற சமூக நீதி தான் எங்கள் கொள்கை. நாங்கள் ஒருபோதும் பாஜக பக்கம் போக மாட்டோம், சிறுபான்மை மக்களுக்கு காவலராக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இன்னைக்கு நாடு முழுவதும் கிறிஸ்தவ மக்களை ஒடுக்கக்கூடிய ஒரு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர்றாங்க. அந்த மசோதாவிற்கு எதிராக இதுவரைக்கும் விஜய் வாய் திறக்கவே இல்லை. முதலமைச்சர் திருச்சியில் இருக்கும்போதே இந்த மசோதா கொண்டு வரக்கூடிய சூழல் இருக்கும்போது உடனடியாக அதற்கு எதிராக தனது கண்டனத்தை தெரிவிக்கிறார். ஆனால் பெரம்பூரிலையும் திருச்சி கிழக்கிலும் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கிறிஸ்தவர்களை வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக தன்னை கிறிஸ்தவராக காட்டிக்கொள்ளும் விஜய் வாய் திறக்கவே இல்லாதது அவருடைய உண்மை முகத்தை இன்னைக்கு காட்டியிருக்கு. ஏன் இந்த மசோதாவை ஒட்டுமொத்த மக்களும் எதிர்க்க வேண்டும்? ஏன் இந்த மசோதாவை எதிர்க்காததன் மூலம் விஜய் பாஜகவுடைய அடிமையாக தன்னை காட்டிக்கொண்டார் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காமல் அவருடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கடந்த மார்ச் 25ஆம் தேதி FCRA அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படின்ற ஒரு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு தாக்கல் செய்கிறாங்க. இந்த மசோதாவை தாக்கல் பண்ணும்போதே ஒன்றிய இணையமைச்சரான நித்யானந்த் ராய் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த மசோதா என்பது தீய எண்ணங்களை கொண்டவர்களுக்கும் வெளிநாட்டு நிதியை பயன்படுத்தி வலுக்கட்டாயமாக மதமாற்றத்தை பண்ணுவவர்களுக்கும் எதிரானது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்போ எந்த அளவுக்கு கிறிஸ்தவ மக்களை குறிவைத்து இந்த மசோதாவை இங்கே கொண்டு வர்றாங்கன்றதை புரிஞ்சுக்கிற முடியுதா? இந்த மசோதாவை நேற்றைக்கு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க நாடாளுமன்றத்தில். ஆனால் விவாதத்திற்கு வரவே இல்லை. கேரளாவில் பெரும்பான்மை கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை வாங்கணும் என்பதற்காக, அது தேர்தலில் எதிரொலிச்சக்கூடாது என்பதற்காக அந்த மசோதாவை நிறுத்தி வைப்பதை போல காட்டியிருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு. இதை சுட்டிக்காட்டி தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல் ஆளாக இந்த மசோதாவை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த மசோதா என்பது கிறிஸ்தவ மக்களை நசுக்கக்கூடிய ஒரு மசோதா, சிறுபான்மை மக்களுடைய கல்வி நிறுவனங்களை ஒடுக்கக்கூடிய ஒரு மசோதா அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களுக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் சிறுபான்மை காவலர் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்கள், தன்னை ஜோசப் விஜயாக தேர்தலுக்கு மட்டும் காட்டிக்கொள்ளும் விஜய் அவர்கள், கிறிஸ்துமஸ் விழாவை மட்டுமே காட்டி நடத்தக்கூடிய விஜய் அவர்கள் வாய் திறக்கவே இல்லை. திருப்பரங்குன்றம் இஷ்யூலையும் வாய் திறக்கல, இன்னைக்கு FCRA மசோதாவுக்கு எதிராகவும் வாய் திறக்கவே இல்லை. ஆனால் தன்னை சிறுபான்மை காவலர் என்று சொல்லிக் கொள்கிறார் இந்த விஜய். FCRA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மசோதா ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் ஒன்றிய பாஜக அரசு அபகரித்து கொள்ளும் அப்படின்னு சொல்றேன்ல, அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மசோதாவை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தேவை. FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட், இதை முதல்ல எமர்ஜென்சி பீரியட்ல 1976 இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வராங்க. அதாவது வெளிநாட்டு சக்திகள் தங்களுடைய பணத்தின் மூலமாக உள்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடாது என்பதற்காக முதல்ல இந்த சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டுச்சு. அதன் பின்பு 2010 காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. அதாவது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக எந்த அமைப்புகளும் செயல்பட்டு விடக்கூடாது, இறையாண்மைக்கு எதிராக யாரும் பணம் வாங்கிடக்கூடாது வெளிநாட்டிலிருந்து என்பதற்காக என்ன திருத்தத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய NGOக்கள், அசோசியேஷன் அல்லது தனிப்பட்ட நபர் ஃபாரின் ஃபண்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஒன்றிய அரசின் கீழ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபண்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2010 மாற்றுறாங்க. இப்படி 2010 மாற்றிய உடனே பார்த்தீங்கன்னா 26,000 அமைப்புகள் அப்படின்றது இப்போ 16,000 அமைப்பாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 10,000 அமைப்புகள் இந்த மசோதாவின் மூலமாகவே அப்போதே காலி செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு செயல்படக்கூடிய 16,000 அமைப்புகளில் ஆண்டுக்கு 22,000 கோடி ரூபாய் இந்தியாவுக்குள்ள ஃபாரின் ஃபண்டாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதுதான் பிஜேபி கண்ணை உறுத்துது. ஏற்கனவே மோடி ஆட்சியில் மட்டும் 3 முறை இந்த மசோதாவை திருத்தம் பண்ணாங்க. 2016, 2018, 2020 அப்படின்னு சொல்லி
2020 கொண்டு வந்ததே மிக மோசமான நெருக்கடியை இங்க இருக்கக்கூடிய அறக்கட்டளைகளுக்கு கொடுத்தது. ஆனா இப்ப என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க? 2026ல ஒரு புதிய அத்தாரிட்டியை உருவாக்குறாங்க. ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டியை உருவாக்கி இந்த அத்தாரிட்டி இங்க இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கக்கூடிய வகையில மாத்தி இருக்கிறாங்க இந்த ஒன்றிய பாஜக அரசு. எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, FCRA அப்படின்றது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2010 கொண்டு வந்தாங்கள சட்டம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ஏற்கனவே இழந்தவங்க அல்லது இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ரெனியூவல் பண்ணாதவங்க அல்லது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சீஸ் ஆனவங்க, செயல்பாட்டில் இல்லாமல் போனவங்க, இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நிராகரிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் இருக்கு. அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய சொத்துக்களையுமே இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி மூலமாக ஒன்றிய அரசுடைய எந்த ஒரு அமைச்சரவைக்கும் அந்த சொத்துக்களை மாற்ற முடியும், எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாற்ற முடியும், ஒன்றிய அரசுடைய எந்த ஏஜென்சிக்கும் மாற்ற முடியும். சிபிஐக்கு கொடுக்கலாம், இடிக்கு கொடுக்கலாம், ஐடிக்கு கொடுக்கலாம். அந்த சொத்துக்களை அவங்க எடுத்துக்கிறலாம். இது மட்டுமல்லாது ஒன்றிய அரசு நினைத்தால் மாநில அரசுக்கும் அந்த சொத்துக்களை அந்த பணத்தை கொடுத்து விட முடியும் அப்படின்றாங்க. மாநில அரசு போக ஒன்றிய அரசு நினைத்தால் இந்த சொத்துக்களை விற்கவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கும் அப்படின்னா, இப்போ இங்க ஒரு அறக்கட்டளை NGO இருக்கு. அந்த NGO 2010க்கு முன்னாடி வெளிநாட்டிலேருந்து நிதியை வாங்கி இங்க ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்வி நிறுவனம் செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது 2010 வந்த ஒரு சட்டத்தின் காரணமாக அந்த கல்வி நிறுவனம் FCRA ஃபண்டே வாங்குறத நிறுத்திட்டாங்க. FCRAவோட ரிஜிஸ்ட்ரேஷனே அவங்களுக்கு ரத்து ஆயிருச்சு. லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் வாங்கக்கூடிய ஃபீஸை மட்டுமே வச்சு அந்த ஸ்கூலை இயக்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய சட்டம் என்ன பண்ணும் தெரியுமா? அந்த ஸ்கூலை அப்படியே அபகரிச்சுக்கிறோம். அந்த ஸ்கூலுடைய சொத்துக்களை அப்படியே கைப்பற்றிக்கிடுவாங்க. அதை எந்த துறைக்கு வேண்டுமானாலும் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கூலை இனிமேல் நடத்தவே முடியாது. இதனால் எத்தனை பிள்ளைகள் கல்வி இழப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. வெறும் கல்வி நிலையம் மட்டுமல்ல, ஹாஸ்பிட்டல் நடத்திக்கிட்டு இருக்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே நான் சொல்றது 2026 இந்த சட்டம் கொண்டு வந்ததற்கு பின்பு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, இல்லை உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ரத்தாயிருச்சு, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவர் உயிரோடு எல்லாம் போயிட்டாரு அப்படின்னா கூட நீங்கள் அந்த சொத்தை அபகரிப்பதே தப்பு. ஆனாலும் அப்படி பண்ணால் கூட சரி இனிமே தானே அப்படின்னு சொல்லி பொறுத்துட்டு போயிடலாம். ஆனால் 90களில் 80களில் அந்த ஃபாரின் ஃபண்டை வச்சு இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருந்தாலும் ஸ்கூலை கட்டியிருந்தாலும் அதையும் நான் எடுத்துக்கிருவேன் அப்படின்னு சொன்னால் என்னங்க நியாயம்? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் FCRA ஃபண்டின் மூலமாக கட்டப்பட்டு இயங்கி கொண்டு இருந்தால் அதையும் ஒன்றிய அரசு யாருக்கு வேணாலும் விற்கலாம், யாருக்கு வேணாலும் அதை மாற்றி விடலாம் அப்படின்ற அந்த சட்டத்தை இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த செக்ஷன் 15 நீக்கியிருக்கிறாங்க. வெறுமன கல்வி நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், ஹாஸ்பிட்டல், அறக்கட்டளை மட்டும் கிடையாது, வழிபாட்டு தலங்களை நீங்கள் கட்டியிருந்தாலுமே கிளாஸ் 16 உட்பிரிவு 7 படி பார்த்தீங்கன்னா அந்த வழிபாட்டு தலத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மேலாண்மை செய்வதும் இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிக்கு பவரை கொடுக்குறாங்க. அவர் ஒரு ஆளை நியமனம் பண்ணி அந்த சொத்துக்களை எல்லாம் மேலாண்மை பண்ணலாமா? கேட்டால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறாங்க, மத உரிமை பாதிக்கப்படாத வகையில் இதை மெயின்டைன் பண்ணிக்கங்கன்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. சொத்தையும் அபகரிச்சிருவாங்க, சர்ச்சையும் பிடிக்கிடுவாங்க. ஆனால் மத உரிமையை பாதிக்காத வகையில் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? இதை பார்க்கும்போது எனக்கு இந்த சட்டத்தை பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கிற முடியுதுன்னா, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காகவே வக்ஃபு வாரிய சட்டத்தை கொண்டு வந்ததை போல கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களையும் அபகரிப்பதற்காக இந்த FCRA மசோதாவை இவங்க கொண்டு வர்றாங்க. நீங்க வக்ஃபு வாரிய மசோதா தாக்கலான போதே RSS ஒரு கட்டுரை எழுதுனது, தன்னுடைய ஆர்கனைசர் இதழ் எழுதுனாங்க. அந்த கட்டுரையை நம்ம விரிவாக வீடியோ வெளியிட்டிருக்கோம். அந்த கட்டுரை படி பார்த்தீங்கன்னா RSS இஸ்லாமியர்களை விட கிறிஸ்தவர்களுக்கு தான் அதிக சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டி எழுதுச்சு. இன்னைக்கு அந்த சொத்தை ஒன்றிய பாஜக அரசு குறிவைக்கிறாங்க. RSS சொல்வதை BJP கேட்டு இன்னைக்கு அவருடைய சொத்துக்களை அபகரித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய NGOக்கள், அமைப்புகள், இண்டிவிஜுவல்ஸ் யாருமே செயல்பட முடியாதபடி அவங்க முன்னாடி வாங்கின சொத்துக்களை அபகரிக்கும்படி ஒரு மசோதாவை கொண்டு வர்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தை உணர்ந்ததுனால தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்த்து குரல் கொடுக்கிறார். கேரளாவுடைய முதலமைச்சர் இதை எதிர்த்து குரல் கொடுக்கிறார். ராகுல் காந்தி குரல் கொடுக்கிறார். ஆனால் தன்னை ஜோசப் விஜயாக சொல்லக்கூடிய விஜய் இது வரைக்கும் குரல் கொடுக்கவே இல்லை. தனக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டு விட வேண்டும் என்பதற்காக
தன்னை கிறிஸ்தவராக காட்டிக்கொள்ளக்கூடிய விஜய் வாய் திறக்கவே இல்லையே. ஏன்? எஃப்சிஆர்ஏ உங்களுக்கு பார்வைக்கு வரவே இல்லையா? எஃப்சிஆர்ஏ பற்றி உங்களுக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகளும் பாதிரியார்களும் கொந்தளிச்சு பேசுகிறாங்களே, ஏன் அந்த குரல்கள் உங்கள் காதலை கேட்கலையா? கத்தோலிக்க பிஷப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு இதற்கு எதிராக கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக இந்த மசோதாவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே, அந்த குரல் உங்களுக்கு கேட்கலையா? இதுல இவங்க கொண்டு வந்திருக்க இந்த ரூல்ஸ் எல்லாம் படிக்கும்போது அவ்வளவு கோபம் வருது. எந்த அளவுக்கு ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்கன்னா, அதாவது இந்த எஃப்சிஆர்ஏ உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகி இருந்தாலோ, ரெனியூவல் பண்ணாமல் இருந்தாலோ, சீஸ் ஆகி இருந்தாலோ அதை அத்தாரிட்டி அபகரிச்சுக்கிடுவார் அப்படின்றாங்க அந்த சொத்தை. அப்போ எப்படி சீஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா, ரெனியூவல் அப்ளிகேஷன் ஒருத்தர் போடாமே விட்டுட்டாரு, இல்லை ரெனியூவல் அப்ளிகேஷன் போட்டும் அதை ஒன்றிய பாஜக அரசு மறுத்துட்டாங்க, இல்லை எக்ஸ்பைரி ஆவதற்கு முன்பே ரெனியூவலை போடாமல் விட்டாங்க அப்படின்னா அந்த சொத்துக்களை இந்த சட்டத்தின்படி ஒன்றிய அரசு எடுத்துக்கிறோம். இப்போ 80களில் எஃப்சிஆர்ஏ வச்சுருப்பாங்க, 2010 அவங்களுக்கு போயிருக்கும், அவங்க ரெனியூவலும் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அப்போ யாரும் புதுசாக அப்ளை பண்ணி வாங்கலை, ரெனியூவலும் பண்ணலை அப்படின்றதுக்காக கடந்த 40-50 வருடங்களாக அவங்க வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை இவங்க எடுத்துட்டுருவாங்கன்றதான் இந்த ரூல் சொல்லுது. இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த எஃப்சிஆர்ஏவை ரெனியூவல் பண்ணாமல் விட்டாவே பிரச்சனைன்னு அந்த சொத்துக்களை அபகரிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்களா? கூடுதலாக இந்த எஃப்சிஆர்ஏவை அந்த காலத்தில் வாங்கியிருக்க ஒரு நபர் வாங்கியிருப்பார், அந்த நபர் இல்லாமல் போனாலோ, அந்த நபர் செயல்படாமல் போனாலோ, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பயன்பாட்டில் இருந்தும் கூட இந்த சொத்துக்களை இவங்க அபகரிக்கக்கூடிய சூழல் என்பது உருவாகுது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த மசோதாவை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, யாராவது ஒருத்தர் ஃபாரின் ஃபண்டு மூலமாக இங்கே கல்வி நிறுவனங்கள் நடத்தினாலோ, ஹாஸ்பிட்டல்கள் நடத்தினாலோ, அல்லது ஏதோ அறக்கட்டைகளை நடத்தி இங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உதவினாலோ அதை எல்லாத்தையும் இவங்க தடுத்து நிறுத்திடுவாங்க. நான் படித்தது ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் தான். அந்த பள்ளிக்கு எஃப்சிஆர்ஏ இல்லாமல் இருக்குது, அந்த பள்ளியில் ஏதேனும் ஒரு கட்டடத்தை எஃப்சிஆர்ஏ மூலமாக அந்த ஃபாரின் ஃபண்டு மூலமாக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்தை ஒன்றிய பாஜக அரசு எடுத்துக்கிறோம். அப்போ நான் படித்ததை போல இனிமேல் அங்கே படிக்கக்கூடிய மாணவருடைய வாழ்க்கை எதிர்காலம் என்னாகும் நினச்சி பாருங்கள். எத்தனையோ மருத்துவமனைகள் இருக்குது. நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா முதல்ல கட்டப்பட்ட மருத்துவமனை மிஷன் மருத்துவமனை தான். அந்த மருத்துவமனை போல பல மருத்துவமனைகள் எஃப்சிஆர்ஏ நிதி மூலமாக கட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த மருத்துவமனையே இடியோ சிபிஐ ஆஃபீஸோ கூட மாற்றக்கூடிய அதிகாரம் இப்போ ஒன்றிய பாஜக அரசு கைக்கு போகுது. எவ்வளவோ அநாத இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டு நிறுவனங்கள் நடத்தி வரக்கூடிய அத்தனை இடங்களையும் அத்தனை சொத்துக்களையும் பறிச்சுக்க போகிறாங்க இந்த ஒன்றிய பாஜக அரசு. வெறுமன ஃபண்டை மட்டும் கிடையாது, ஆண்டுக்கு வரக்கூடிய 22,000 கோடியை மட்டும் கிடையாது, அவங்களுடைய பழைய சொத்துக்களையும் அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மசோதாவின் மூலமாக கொண்டு வர்றாங்க. அதுவும் கேரளாவுடைய தேர்தல் வருகிறது என்பதற்காக டிஸ்கஷனில் இன்னைக்கு எடுத்துக்கிறாம தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய மனப்பான்மை எப்படிப்பட்ட மனப்பான்மையாக இருக்குது பாருங்க. கிறிஸ்தவர்களை ஏமாற்றி கேரளாவில் ஓட்டு வாங்கிட்டு அதன் பின்பு தனியாக சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டி இந்த மசோதாவை கொண்டு வருவாங்க. ஏன்னா கொண்டு வரும்போதே ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் உண்மையிலேயே எஃப்சிஆர்ஏ மூலமாக இந்தியாவுக்கு எதிராக இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் கூட பரவாயில்ல. இவங்க கொண்டு வரும்போது என்னங்க சொல்கிறாங்க, தீய எண்ணம் கொண்டவர்களுக்கும் கட்டாய மதமாற்றம் பண்ணவர்களுக்கும் இந்த மசோதா கசப்பானது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா அப்போது இந்த சங்கிகளுக்கு இப்படி வரக்கூடிய பணங்கள்லாம் சேவையாக தெரியலை, மதமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு கருவியாக தான் தெரியுது. அப்படின்னா அவங்களோட நோக்கம் கிறிஸ்தவ மக்களை, என்ஜிஓக்களை பயன்படுத்தக்கூடிய கிறிஸ்தவர் அல்லாத மக்களை முடக்கி அவங்க சொத்துக்களை அபகரித்து அவர்கள் மூலமாக கல்வியிலேயோ மருத்துவமனை மூலமாகவோ பயன்படக்கூடிய அப்பாவி மக்கள் அத்தனை பேரையுமே தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற சனாதன புத்தி தெரியுதா? இதுதான் பாஜகவுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியர்களும் எதிர்க்க வேண்டும். விஜய் அவர்கள் போதாவது வாயை திறக்க வேண்டும். ஓட்டுக்காக எப்படி பிஜேபி கேரளாவில் இதை கொண்டு வராமல் தடுத்து மறைச்சு வைக்கிறாங்களோ அதே போல் ஜோசப் விஜயும் மறைச்சு ஒழிச்சு வச்சு ஓட்டுகளை மட்டும் வாங்கி விடலாம் என்ற எண்ணத்தோடு வந்தீங்கன்னா உங்களுக்கும் பாஜகவுக்கும் துளி அளவு வித்தியாசம் இல்லை அப்படின்றதான் என்னுடைய பார்வை. நன்றி.